ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் சித்திர மாதத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால், மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு. இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது 4 கிரகங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வைத்து சொல்லுவோம். நம்ம சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம். அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்பொழுது, அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு வரும்போது, சித்திரை மாதம் முதல் மாதமான, அதாவது சித்திரை அப்படின்றது வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது. தலை, அதாவது மேஷ ராசி தலை பாகமாகவும், இது மீனராசி கால் பாகமாகவும் கொண்டாடுறதுனால, மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது, சூரிய பகவான் வரும்போது, அதை அந்த மாதம் பிறக்கிறது, அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம். இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் 22/4/2024 பார்த்தோம்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25/4/2024 சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார். அதற்கு பிறகு 6ஆம் தேதி 6/5/2024 புதனுடைய மாற்றம், அதாவது அவரும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி. இதை தவிர பார்த்தோம்னா 1/5/2024 ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சியாகுது இந்த மாதத்தில். அது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதுக்கு தனியாக குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன். இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, சித்திரை அப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது இந்த மாதத்தில் 23/4/2023 அன்றைக்கி வருது. அன்றைக்கே வாஸ்து நாள். கார்த்தால 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9 மணி 34 நிமிஷம் வரலும் இருக்குது. அதாவது 1.5 மணி நேரம். பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் 1.5 மணி நேரம். இதை 5 பாகமாக பிரிச்சுக்கிறார். 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 பாகமாக பிரித்து கொண்டதன் போக, அவர் கண் விழிக்கும் நேரம், கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது, குளிக்கிறது, அதாவது ஸ்நானம் பண்ணுறது, அதற்கு பிறகு கடவுளுக்கு பூஜை பண்ணுவது, அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது, அதாவது போஜனம், அதற்கு பிறகு இந்த தாம்பூலம். இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி, போஜனம் பண்ணும் நேரத்திலையும் எந்த ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும். அதாவது கடைசி 36 நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது, அதை தவிர புது கிரகப்பிரவேசம், வீடு, இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணுறது, புது மனை புகுவிழா பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும், அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும், அந்த வீடு கட்டுதல், வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம். அந்த கடைசி 36 நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது. இதை தவிர பார்த்தோன்னா 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தாலேயானால் சித்ரா மாதத்தில் திருக்கல்யாணம், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும். பொதுவாகவே பார்த்தோன்னா 12ஆம் தேதியே அவளது உற்சவம் ஆரம்பிச்சிடும். 12/4 21/4/2024 வரலும் உண்டான நாட்கள் இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு 10-12 நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திர ஆரம்பம் என்றும், ரோஹிணி 2ஆம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது. அதாவது ஒரு 8 பாதங்கள், பரணி 3 4, கிருத்திகை 4 பாதம், ரோஹிணி 2 பாதம்.
இந்த 8 பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அக்னி நட்சத்திர காலம், அதீதமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை, அதாவது எந்த சுபங்களையும் பண்ணுறது இல்லை. அதாவது கல்யாணம், காது குத்தல், அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை. அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது. அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை 3ஆம் நாள், அதாவது 8/5/2024 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசை சித்திரை அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது. துவரம்பருப்பு, வெல்லம், அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது. நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா. துவரம்பருப்பு, வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும், தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம். சாப்பாடு இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது துவரம்பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்று கருதப்படுகிறது. இதை தவிர முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது. ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தனகாரகன்னு சொல்கிறதுனால. அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை, அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது. அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு தரம் தானம் கொடுத்தால் 100 மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 12ஆம் தேதி, அதாவது 12/5/2024 சித்திரை மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது. ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி. இது ஒரு பெரிய விசேஷம், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, சந்தி அப்படின்றது லக்ன சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, பாத சந்தி, இது எல்லாம் பார்த்தே ஆகணும். ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா 2ஆம் பாதம் 3ஆம், அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் இதுவும் இருந்ததே. ஆனால் ராசி மாறி போயிடும். அதற்கு ஏற்றாறு போல் உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும். சில நேரத்தில் அது சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும். அதை அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிச்சிருக்கேன். அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதை தவிர எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 14/4/2024 13/5/2024 வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தடையானால், அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதத்தில் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகத்தினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் இந்த பலன்கள் சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக சூரிய 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிற 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுறது, ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு, புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு, உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல தனித்த சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ல் செவ்வாய், புதன் மற்றும் ராகு இருக்கக்கூடிய காலம், சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. 22ஆம் தேதி ராகு பகவான்
செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல போயிடுறார். 5ஆம் அதிபதி 5க்கு 12ஆம் இடத்துல போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக 22ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரலும் இருக்குது. இதன் மூலியமாக 5ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலையும் சூரியன் இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருந்தாலும், அதாவது 6-11 அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 1/5/2024 அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கண்டிப்பாக புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரார். சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துக்கு வரார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 5ஆம் இடம் அதீத சுபப்படுறது சுக்கிர பகவான் இருக்கிறதுனால இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அப்படின்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருந்தாலும் அதற்கு பிறகு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் வரும். அதை தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு போய் அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு போயிட்டார் அப்படின்னா பெரிய விஷயம் இது கிடையாது. ஏன்னா குருவை தனகாரகன்னு சொல்கிறோம், தனஸ்தான அதிபதி, அதாவது தனகாரகன்னு சொல்கிறோம். அதை தவிர புத்திர காரகன்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக புத்திரஸ்தானத்தின் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் ஆட்சி பெற்று நட்பு வீடான சூரிய பகவானுக்கு நட்பு வீடு அதியோகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அதை தவிர குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போடணும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எஃபோர்ட் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்து அதற்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த இது தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, கோல்டு ஸ்மித்து, நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர இந்த கோவில் பண்டிகைகளுக்கு சந்தனம், ஊதுபத்தி இதெல்லாம் மாலை இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு இருந்தாலும் சில நாட்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அது சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். இந்த சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். முடிஞ்ச அளவு அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஒருவேளை அது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் அதாவது சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 16/4/2024 18/4/2024 வரலும் 12ஆம் தேதி 13/5 மத்தியானத்திலிருந்து 13ஆம் தேதி 13/5/2024 கண்டினியூஸாக ஒரு 2 நாளைக்கு இருக்கக்கூடியது. அடுத்த மாதத்தில் முதல்ல 2 நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கம்பல்சரியாக அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றது ரொம்பவும் சால சிறந்தது. அதை தவிர சுவாமி மலை போயிட்டு வாங்க, முருகப்பெருமானுடைய சுவாமி மலை போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
வஸ்திர தானம் கொடுங்க, மஞ்சள் கலர் வஸ்திர தானம் கொடுங்க, எலுமிச்சம்பழம் இது பண்ணி கொடுங்க. அதை தவிர வந்து முல்லைப்பூ வந்து முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு, அதாவது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு 2 முழம் சாத்திட்டு வாங்க வியாழக்கிழமை. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வந்தே தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.